ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 6 விஸ்வரூபத்தின் சிருஷ்டி பதம் 9 சாத்யாத்ம சாதிதைவச்ச சாதிபூத இதித்ருதா விராட் பிராணோ தசவித ஏகதா ஹிருதயேனச்ச. மொழிபெயர்ப்பு. பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரூபமானவர் 3, 10 மற்றும் 1 என்று வர்ணிக்கப்படுகிறார். அவர் உடல், மனம் மற்றும் புலன்கள் என 3ஆகவும் எல்லா அசைவுகளையும் இயக்கும் 10 வகையான சக்தி வாய்ந்த உயிர் சக்திகள் என 10ஆகவும் மேலும் உயிர் சக்தி உற்பத்தி செய்யப்படும் ஓர் இதயம் என 1ஆகவும் இருக்கிறார். பொருளுரை. 8 மூலப்பொருட்களான நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி மற்றும் பொய் அகங்காரம் ஆகியவை பகவானின் தாழ்ந்த சக்தியிலிருந்து உண்டானவை என்றும் இத்தாழ்ந்த சக்தியை உபயோகப்படுத்தும் ஜீவராசிகள் ஆதியில் பகவானின் அந்தரங்க சக்தியாகிய உயர் சக்தியைச் சேர்ந்தவர்கள் என்றும் பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 8 தாழ்ந்த சக்திகள் ஸ்தூலமான முறையிலும் சூட்சுமமான முறையிலும் செயற்படுகின்றன. ஆனால் உயர் சக்தியோ முக்கியமான உற்பத்தி சக்தியாக செயற்படுகிறது. இது மனித உடலிலேயே அனுபவித்து அறியப்படுகிறது. மண் முதலான ஸ்தூல மூலப்பொருட்களாலான ஸ்தூல உடல் ஒரு மேல் சட்டையை போன்றதாகும். ஆனால் சூட்சுமமான மனதும் பொய் அகங்காரமும் உடலின் உள்ளாடைகள் போல செயற்படுகின்றன. உடலின் அசைவுகள் முதலில் இதயத்தில் இருந்துதான் உற்பத்தியாகின்றன. உடலின் எல்லா செயல்களும் அதற்குள் உள்ள 10 வகையான காற்றுகளால் சக்தியளிக்கப்பட்டு புலன்களால் நிறைவேற்றப்படுகின்றன. 10 வகையான காற்றுகள் பின்வருமாறு விவரிக்கப்படுகின்றன. சுவாசத்தின் பொழுது நாசித்வாரங்களின் வழியாக செல்லும் முக்கியமான காற்று பிராணவாயு என்று அழைக்கப்படுகிறது. மலத்வாரத்தின் வழியாக உடலிலிருந்து வெளியேற்றப்படும் காற்று அபானவாயு என்று அழைக்கப்படுகிறது. வயிற்றினில் உணவை ஒழுங்குபடுத்துவதும் சில சமயங்களில் ஏப்பமாக ஒலி எழுப்புவதுமான காற்று சமானவாயு என்று அழைக்கப்படுகிறது. தொண்டையின் வழியாகச் செல்லும் எது நின்றுவிட்டால் மூச்சு திணறடிக்கிறதோ அந்த காற்று உதானவாயு என்றழைக்கப்படுகிறது. உடல் முழுவதிலும் சுழலும் மொத்த காற்று வியானவாயு என்றழைக்கப்படுகிறது. 5 காற்றுகளையும் விட இன்னும் சூட்சுமமான காற்றுகளும் உள்ளன. கண்கள், வாய் முதலியவற்றை திறப்பதற்கு உதவும் காற்று நாகவாயு என்றழைக்கப்படுகிறது. பசியை அதிகரிக்கச் செய்யும் காற்று கிருகரவாயு என்றழைக்கப்படுகிறது. சுருங்குவதற்கு உதவும் காற்று கூர்மவாயு என்றழைக்கப்படுகிறது. கொட்டாவி விடுவதன் மூலமாக உறக்கத்தின் கடுமையை தணிக்க உதவும் காற்று தேவதத்த வாயு என்றழைக்கப்படுகிறது. ஜீவனாதாரத்திற்கு உதவும் காற்று தனஞ்சய வாயு என்று அழைக்கப்படுகிறது. இவ்வெல்லா காற்றுகளும் ஒன்று மட்டுமேயான இதய மத்தியில் இருந்து உற்பத்தியாகின்றன. மத்திய சக்தியான இது உடலில் உள்ள ஆத்மாவுடன் பரமாத்மாவாக அமர்ந்திருப்பவரும் ஜீவராசிகளுக்கு வழிகாட்டியாக இருப்பவருமான பகவானின் உயர் சக்தியாகும். இது பகவத்கீதையில் பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது. மத்திய சக்தியானது ஜீவராசிகளின் இதயத்தில் அமர்ந்திருப்பவரும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் நினைவு கூறவும் மறக்கவும் உதவி செய்பவருமான பகவானால் இதயத்திலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. பகவானுக்கு கீழ்ப்படிந்தவன் என்பதை மறந்ததினால்தான் ஆத்மா பந்தப்பட்ட நிலைக்கு உள்ளாகிறான். பகவானை மறந்துவிட விரும்புபவனுக்கு ஒவ்வொரு பிறவியிலும் பகவான் மறதியை அளிக்கிறார். ஆனால் பகவத் பக்தர்களின் சகவாசத்தின் மூலமாக அவரை நினைவு கூர்பவர்களுக்கு தம்மை பற்றிய இன்னும் அதிகமான ஞாபகத்தை பகவான் அளிக்கிறார். இவ்வாறாக பந்தப்பட்ட ஆத்மாவால் இறுதியில் பரமபதத்தை சென்றடைய முடியும். பகவானால் உதவி செய்யப்படும் இம்முறையானது பகவத்கீதையில் பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது. புத்தியோகம் எனப்படும் பக்தி தொண்டு முறையினால் மட்டுமே ஒருவரை பந்தப்பட்ட நிலையிலிருந்து உயர்த்த முடியும். ஜீவராசியின் பந்தப்பட்ட நிலையானது மிகப்பெரியதொரு இயந்திரத்தின் அடியில் ஒரு மனிதன் சிக்கிக் கொண்டிருப்பதை போன்றதாகும். மனக்கற்பானையாளர்களால் பற்பல பிறவிகளுக்கு பிறகுதான் புத்தியோக நிலையை அடைய முடியும். ஆனால் மனதை விட மேல் நிலையிலுள்ள புத்தியின் படித்தரத்திலிருந்து
துவங்கும் புத்திசாலி தன்னுணர்வில் வேகமாக முன்னேறுகிறான். புத்தியோக முறையானது எந்த சமயத்திலும் சீரழிவை பற்றிய பயத்தையோ வீழ்ச்சியையோ பற்றிய பயத்தையோ உண்டாக்குவதில்லை என்பதால் இதுதான் தன்னுணர்விற்கு உத்தரவாதம் அளிக்கும் வழியாகும். இது பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஸ்வேதாஸ்வதர உபனிஷதம் குறிப்பிடுவது போல ஒரு மரத்தில் அமர்ந்துள்ள இரு பறவைகள் ஆத்மாவும் பரமாத்மாவும் ஆகும் என்பதை மனக்கற்பனையாளர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. தனிப்பட்ட ஆத்மா மரத்தில் உள்ள கனிகளை உண்கிறது. ஆனால் மற்ற பறவையோ பழங்களை உண்ணாமல் அவற்றை உண்பதில் ஈடுபட்டுள்ள பறவையின் செயல்களுக்கு ஒரு சாட்சியாக மட்டுமே இருக்கிறது. சாட்சி பறவை எந்தவித பற்றும் இல்லாமல் உண்ணும் பறவை அதன் கருமங்களை செய்ய உதவுகிறது. ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் அல்லது பகவானுக்கும் ஜீவராசிகளுக்கும் இடையிலுள்ள இவ்வேறுபாட்டை புரிந்து கொள்ள முடியாதவன் பிரபஞ்ச இயந்திரத்தில் இன்னமும் சிக்கிக்கொண்டிருக்கிறான் என்பது நிச்சயம். இவ்வாறாக இவன் பந்தத்திலிருந்து விடுபட வேண்டிய நாளுக்காக இன்னும் காத்திருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா.